தங்கராஜ் அழகுமதியையும் சுரேஷையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்த நாள் முதல் அந்த வீட்டின் அமைதியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே இருந்தது. வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு சாதாரண குடும்பம் போலவே தோன்றியது. ஆனால் அந்த வீட்டின் சுவர்களுக்குள் மறைந்து கிடந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவர காத்திருந்தன. மறுநாள் காலை வீடு முழுக்க இன்னும் அமைதியாக இருந்த நேரத்தில் டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்த தங்கராஜ் வழக்கம் போல அதிகார குரலில் பேச ஆரம்பித்தார். என்ன, இன்னும் டிபன் ரெடி ஆகலையா என்று கத்தினார். சமையலறையில் இருந்த ரேவதி அவசரமாக, இன்னும் 5 நிமிஷம்தான் ரெடியாகிடும் என்று சொன்னாலும் அந்த பதில் அவருக்கு போதவில்லை. இதுக்குத்தான் நான் வெளியிலேயே சாப்பிடுறேன் என்று மேசையை அடித்தபடி பேசினார். ரேவதி அமைதியாக, நேத்து நீங்க தான் லேட்டா வருவேன்னு சொன்னீங்க என்று நினைவூட்டியவுடன் தங்கராஜின் கோபம் மேலும் அதிகரித்தது. அருகில் இருந்த தட்டையை தூக்கி எறிந்த சத்தம் வீடு முழுக்க ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட அழகுமதி அதிர்ச்சியடைந்தாள். ஒரு சிறிய விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய கோபமா என்று அவள் மனதில் கேள்வி எழுந்தது. அந்த நேரத்தில் தங்கராஜின் அம்மா வழக்கம் போல மகனை சமாதானப்படுத்த முயன்றார். உட்காருப்பா, நான் எடுத்துட்டு வரேன் என்று அவரை அமைதிப்படுத்தினார். ஆனால் அதை பார்த்த அழகுமதிக்கு கோபம் வந்தது. அவர் தப்பா நடக்கிறாரு, அதுக்கு நீங்களே சப்போர்ட் பண்றீங்களே என்று கேட்டாள். அவளது வார்த்தைகள் அந்த வீட்டில் யாரும் இதுவரை சொல்லாத உண்மைகளை வெளிப்படுத்தியது. உடனே சுரேஷ் அவளை நிறுத்த முயன்றான். இது அவங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத என்று கடுமையாக கூறினான். அந்த வார்த்தைகள் அழகுமதிக்கு காயம் தந்தாலும் அவள் அமைதியாக நின்றாள். ஆனால் அவள் கண்கள் மட்டும் அந்த வீட்டில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தன. தங்கராஜ் அந்த நேரத்தில் யாரிடமும் பேசாமல் இருந்தாலும் அவனது முகத்தில் தெரிந்த வெறுப்பு மற்றும் அகந்தை அழகுமதியின் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது. சிறிது நேரத்தில் பாட்டி பொங்கலை கொண்டு வந்து வைத்தார். அதையும் தங்கராஜ் ஏற்க மறுத்தார். இந்த பொங்கலை யாராவது காலையில சாப்பிடுவாங்களா என்று குறை கூறினார். ரேவதி ஏன் அதை செய்தார் அப்படி என்று விளக்க முயன்றார். சுரேஷுக்கும் மதிக்கும் பிடிக்கும் என்று நினைச்சேன் என்றார். ஆனால் அந்த பதிலும் தங்கராஜை சமாதானப்படுத்தவில்லை. அவன் எழுந்து செல்ல முயன்றபோது சுரேஷும் கூட வர நினைத்தான். ஆனால் தங்கராஜ் அவனை நிறுத்திவிட்டு அவனது வேலை நிலைமை பற்றியும் சம்பளம் பற்றியும் பேச ஆரம்பித்தார். அது ஒரு அக்கறை போல தோன்றினாலும் உண்மையில் தன்னுடைய விஷயங்களை யாரும் கேட்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அதற்கு பின்னால் இருந்தது. அவர் வீட்டை விட்டு வெளியேறியதும் ரேவதி அமைதியாக பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தார். முகத்தில் சிரிப்பு இல்லை, கண்களில் நிம்மதியில்லை, ஒருவிதமான சோர்வு மட்டும் இருந்தது. அந்த சோர்வை கவனித்த அழகுமதி ரேவதியிடம் பேச ஆரம்பித்தாள். ஏன் இப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்டாள். ரேவதி உடனே பதில் சொல்லவில்லை. அவளது கண்களில் இருந்த கண்ணீர் தான் பதிலாக இருந்தது. அதற்குள் வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தபோது 10 அல்லது 12 வயது இருக்கும் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். தங்கராஜ் சார் இருக்காங்களா? அக்கா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றான். அந்த வார்த்தை ரேவதியை ஆச்சரியப்படுத்தியது. யாரு உங்க அக்கா என்று கேட்டார். ஆனால் அதற்குள் தங்கராஜின் அம்மா வந்து, அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்று தடுத்தார். அந்த எதிர்வினை அழகுமதிக்கு மிகவும் சந்தேகமாக இருந்தது. ஏதோ மறைக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரிந்தது. சிறுவன் 25,000 ரூபாய் வேண்டும் என்று கூறியதும் ரேவதி அதை எடுத்து கொடுக்க முயன்றார். ஆனால் அழகுமதி பணத்தை அவனிடம் கொடுக்கவில்லை. முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்றாள். அந்த ஒரு முடிவுதான் அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்தது. சிறுவன் பயந்து கொண்டே பேசினான். எங்க அக்காதான் அனுப்பினாங்க என்று கூறினான். ஆனால் அழகுமதி விடவில்லை. அவன் வீட்டுக்கு தானும் வருவேன் என்று கூறினாள். அந்த நேரத்தில் தங்கராஜின் அம்மா மிகவும் பதற்றமடைந்தார். முகத்தில் வியர்வை தெரிந்தது. அது அழகுமதியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. ஏதோ பெரிய ரகசியம் இந்த பணத்துக்கு பின்னால் இருக்கிறது என்று அவள் முடிவு செய்தாள். கல்லூரிக்கு போவதாக சொல்லி வீட்டை விட்டு வெளியேறிய அழகுமதி உண்மையில் அந்த சிறுவனை பின்தொடர்ந்தாள். ஆரம்பத்தில் அவன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சிறிது நேரம் பேசி புரிய வைத்த பிறகு அவன் வழிகாட்ட ஒப்புக்கொண்டான். நகரின் ஒரு பகுதியிலிருந்த வீட்டை அவன் காட்டினான். அங்கே இருந்த பெண்ணை பார்த்ததும் அழகுமதி அதிர்ச்சியடைந்தாள். அவள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தாள். அழகுமதி தன்னை அறிமுகப்படுத்தி, ஏன் பணம் கேட்டீர்கள் என்று கேட்டபோது அந்த பெண் சிரித்தபடி பதில் சொன்னாள். அவர் அடிக்கடி இங்கே வருவாரு, எனக்கு தேவையான உதவிகளை செய்வாரு என்றாள். அந்த ஒரு பதில் அழகுமதியின் மனதை உலுக்கியது. இவ்வளவு நாட்களாக ரேவதி அனுபவித்து வந்த வேதனைக்கு காரணம் என்ன
என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அந்த பெண் மேலும் திமிராக பேசினாள். இது புதுசு இல்ல, அவர் எப்பவும் உதவி பண்ணுவாரு என்றாள். அந்த வார்த்தைகள் அழகுமதியை கொதிக்க வைத்தது. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு இப்படி வாழ்றது சரியா என்று கேட்டாள். ஆனால் அந்த பெண் அதற்கும் பெரிதாக கவலைப்படவில்லை. தங்கராஜ் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கை மற்றும் உரிமை அழகுமதியை இன்னும் கோபப்படுத்தியது. உடனே அவள் வீடு திரும்பி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று முடிவு செய்தாள். வீட்டிற்கு வந்ததும் தங்கராஜை அழைக்கச் சொன்னாள். சிறிது நேரத்தில் தங்கராஜும் சுரேஷும் வந்தார்கள். அனைவரும் முன்னிலையில் அழகுமதி நடந்ததை முழுவதுமாக கூறினாள். ஆனால் எதிர்பார்த்த அதிர்ச்சிக்கு பதிலாக தங்கராஜ் சிரித்தார். இதெல்லாம் ரேவதிக்கு முன்னாடியே தெரியும் என்றார். அந்த ஒரு வாக்கியம் வீட்டிலிருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. அழகுமதி நம்ப முடியாமல் ரேவதியை பார்த்தாள். ரேவதி தலையை குனிந்தபடி நின்றாள். அவள் கண்களில் இருந்த கண்ணீர் இந்த உண்மை அவளுக்கு எவ்வளோ காலமாக தெரியும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. அழகுமதி அதிர்ச்சியுடன் ரேவதியிடம் கேள்வி கேட்டாள். இதையெல்லாம் தெரிஞ்சும் எப்படி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்க என்று. அந்த கேள்வி ரேவதியின் உள்ளத்தில் புதைந்து கிடந்த வேதனையை வெடிக்க வைத்தது. அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு வேற வழியில்ல என்றாள். 2 குழந்தைகள், சமூகம், பெற்றோர், உறவினர்கள் எல்லாரும் அவளை அதே வாழ்க்கைக்குள் தள்ளியிருந்தனர். அவள் எத்தனை முறை அழுதாலும் யாரும் அவளுக்காக நின்றதில்லை. கணவன் தவறு செய்தாலும் மனைவிதான் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அனைவரிடமும் இருந்தது. அதன் பிறகு ரேவதி தன் கால்களை காட்டினாள். அங்கே இருந்த பழைய காயங்களை பார்த்த அழகுமதி அதிர்ச்சியில் உறைந்தாள். சிகரெட் சூட்டால் ஏற்பட்ட காயங்கள், அடித்த சுவடுகள், மறைக்கப்பட்ட வலிகள் அனைத்தும் அவளது உடலில் பதிந்திருந்தன. இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்று ரேவதி அழுதபடி கூறினாள். அந்த தருணத்தில் அழகுமதியின் கண்களும் சிவந்தன. தங்கராஜ் ஒரு மோசமான கணவன் மட்டுமல்ல, ஒரு கொடூரமான மனிதன் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த உண்மையை கேட்ட பிறகு அழகுமதி அமைதியாக இருக்க முடியவில்லை. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில இருக்கக்கூடாது என்று கூறினாள். குழந்தைகளை அழைத்து வரச் சொன்னாள். ரேவதி முதலில் தயங்கினாள். ஆனால் அழகுமதியின் உறுதியான குரல் அவளுக்கு துணிச்சல் கொடுத்தது. பல வருடங்களாக மனதில் இருந்த பயத்தை தாண்டி முதல் முறையாக வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் ரேவதிக்குள் உருவானது. குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அதை பார்த்த தங்கராஜ் கோபத்தில் வெடித்தார். எங்கே போற? ஒரு ஆம்பளை இல்லாம எப்படி வாழ்றேன்னு பார்ப்பேன் என்று சவால் விட்டார். ஆனால் அந்த வார்த்தைகள் ரேவதியை இனி பயமுறுத்தவில்லை. அவளுக்கு பின்னால் அழகுமதி நின்றிருந்தாள். சுரேஷும் அதிர்ச்சியடைந்தான். இனிமேல் மாமாவை மதித்து வந்த அவனுக்கு இந்த உண்மைகள் அனைத்தும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் மனதிலும் பல கேள்விகள் எழுந்தன. அவர்கள் நேராக ரேவதியின் அம்மா வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே நடந்ததை முழுவதுமாக கூறினார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஆதரவு கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் யாரும் நம்பவில்லை. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல என்று கூறினர். பல வருடங்களாக சமூகம் உருவாக்கிய எண்ணங்கள் அவர்களது மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தன. கணவன் தவறு செய்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பழைய கருத்தே அவர்களை வழிநடத்தியது. அப்பொழுது அழகுமதி எடுத்திருந்த வீடியோ ஆதாரத்தை காட்டினாள். அந்த வீடியோவை பார்த்த பிறகும் சிலர் அமைதியாக இருந்தார்கள். உண்மை கண்முன்னே இருந்தாலும் அதை ஏற்க தயங்கினர். ஏனெனில் அது அவர்களது பழைய நம்பிக்கைகளை உடைத்துவிடும். ரேவதி அனுபவித்த வலியை விட குடும்பத்தின் பெயர் கெடக்கூடாது என்பதற்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தனர். அதை பார்த்த அழகுமதி இன்னும் வேதனைப்பட்டாள். இரவு நேரமாகிய போது அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் அந்த அமைதிக்குள் பல புயல்கள் இருந்தன. ரேவதி தனது வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க முடியுமா என்ற கேள்வியுடன் இருந்தாள். சுரேஷ் தனது மாமா குறித்து நினைத்து குழப்பமடைந்தான். அழகுமதி மட்டும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். இனி யாருடைய பயத்திற்காகவும் உண்மையை மறைக்க கூடாது. தவறு செய்பவர்களை எதிர்க்க வேண்டும். பாதிக்கப்படுபவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. தங்கராஜ் பழிவாங்க முயற்சிப்பாரா? ரேவதி தனது வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பாரா? சுரேஷ் எந்த பக்கம் நிற்பார்? குடும்பம் எப்படி மாறும் என்ற கேள்விகள் அனைத்தும் பதில் இல்லாமல் இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது. அந்த வீட்டில் பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மைகள் இனி மறைந்து இருக்கப் போவதில்லை. அழகுமதியின் ஒரு முடிவு பலரது வாழ்க்கையையே மாற்றும் அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த மாற்றத்தின் தொடக்கம் இதுவே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.